ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சினி அப்டேட். மேத்யூ தாமஸ், மஹிமா நம்பியார் நடிப்பில் மலையாளத்தில் வெளியாகியிருக்க ப்ரோமேன்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்களுடன் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவது, ஊர் சுற்றுவது என ஜாலியாக இளைஞராக பின்ட்டு, அதாவது மேத்யூ தாமஸ் யூடியூப்பில் வேறு ஒரு பெயரில் வீடியோக்களை பதிவிட்டு வர்றாரு. ஊருக்கு வரும் அவரோட அண்ணன் ஷின்ட்டு செலவுக்கு பணம் கொடுக்க பின்ட்டு தனது நண்பர்களை சேர்த்து கொண்டு கர்நாடகாவுக்கு பார்ட்டி செய்ய போகிறாரு. அங்கே கலாட்டா நடக்க அதை வீடியோ எடுத்து வைக்கும் பின்ட்டு சொந்த ஊருக்கு திரும்புகிறார். அப்போது ஷிண்டுவின் நண்பர் ஷபீரிடம் பின்ட்டுவுக்கு ஒரு ஃபோன் வருகிறது. ஷிண்டுவை காணவில்லை, எங்கே போனான்னு தெரிலன்ட்டு பின்ட்டு கிளம்பி போகிறாரு. பிறகு காணாமல் போன ஷிண்டுவை கண்டுபிடிக்க இருவரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கும் எஸ்ஐயை பார்த்து பின்ட்டுவுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா குற்றவாளியை பிடிக்கும் முயற்சியில் தடுக்கி விழும்போது பின்ட்டு அதனை வீடியோவை எடுத்து யூடியூபில் கேலியாக சித்தரித்து பதிவிட்டதுனால காமெடி போலீஸ் ஆகிவிட்டார் அந்த எஸ்ஐ சுரா. பின்ட்டுவை பழிவாங்க இதுதான் சந்தர்ப்பம் என நினைக்கும் அவர் அன்அஃபிஷியலாக உன் அண்ணனை தேடு என்று கூறி குரியர் பாபு என்பவருடன் சேர்த்து அனுப்பி வைக்கிறார். அதன் பின்னாடி குழுவாக விராஜ்பேட் என்ற ஊருக்கு கிளம்பும் பின்ட்டு தன்னோட அண்ணனை கண்டுபிடிச்சாரா, அவருக்கு என்ன ஆச்சு என்றதான் கலகலப்பான மீதி கதை. காமெடி கலாட்டா பாணியில் திரைக்கதையை கையாண்டு இருக்கிறாரு இயக்குனர் அருண் டி ஜோஸ். மேத்யூ தாமஸ் காமெடியில் ஸ்கோர் செஞ்சாலும் எமோஷனல் காட்சியில் நடிப்பில் மெருகேற்றியிருக்கார். குறிப்பாக எஸ்ஐயுடன் சிக்கிய காட்சியில் நாய் போல் நடித்து காட்டி அவமானப்படுத்தும் இடத்துலலாம் தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். முதல் பாதியில் மேத்யூ தாமஸ், அர்ஜுன் அசோகன், மஹிமா நம்பியார், பிரேமலு, சங்கீத் பிரதாப் மற்றும் கலாபவன் ஷாஜான் எல்லோரும் ஒருங்கிணைச்சி என திரைக்கதை போகுது. படத்தோட ஆரம்பத்திலேயே ஷாம் காணாமல் போனாலும் இடைவெளியில் தான் அவர் எந்த ஊரில் மாயமாயிருக்கலாம் என யூகித்து அனைவரும் கிளம்புறாங்க. ஆனாலும் அதுவரை நம்ம சிரிக்க வைச்ச எல்லாம் மேத்யூ தாமஸ் கோபம் ஆகும்போது ஸ்மார்ட் வாட்சில் மீட்டர் ஏறுது. அதை பார்த்து சங்கீத் அடேய் இங்கே வேணாண்டா என கூறும் இடமெல்லாம் சிரிப்பு வெடி. ஹேக்கராக வரும் சங்கீத் பல இடங்களில் காமெடி அசால்ட்டாக ஸ்கோர் செஞ்சிருக்காரு. நான் பேட்மேன், பிரேமலு படாலை பாடுவது என அதகம் செஞ்சிருக்காரு. மஹிமா நம்பியார் பளிச்சென்று ஒவ்வொரு காட்சியிலும் தோன்றாங்க. ரெண்டாம் பாதியில் அவருக்கு நடிப்பதற்கு பல காட்சிகள் இருக்குது. அதிலும் அவர் நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அர்ஜுன் அசோகன் கல்யாண வீட்டில் செய்யும் கலாட்டா போர்ஷன் தியேட்டரில் சிரிப்பலை ஏற்படுத்துது. அவர் டான்ஸ், சண்டை காட்சி, காமெடி என எல்லா ஏரியாவிலும் புகுந்து விளையாடி இருக்காரு. கிளைமேக்ஸ் காட்சி நம்ம சுந்தர்சி படத்தோட டெம்ப்ளேட் தான் என்றாலும் ரசிக்கும்படி எடுத்திருக்காரு இயக்குனர். அதிலும் கேஜிஎஃப், பாகுபலி, புஷ்பா, அவெஞ்சர்ஸ் என பல படங்களை ரெஃபரன்ஸு காட்டியிருக்காரு. கோவிந்த் வசந்தோட பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலம். முதல் பாடலான ஜெனசட் நல்ல வைப் மெட்டீரியலாக இருக்கும். அகில் ஜார்ஜின் கேமரா ஒர்க்குருக்கை கண்களுக்கு விருந்தாக காட்டியிருக்காரு. சாமன் சாக்கோவின் எடிட்டிங் காட்சி தான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமெடி காட்சி, பேக்ரவுண்ட் மியூசிக், நேர்த்தியான திரைக்கதை, நடிப்பு. மைனஸும் பார்த்தீங்கன்னா முதல் பாதியிலே விரைவான கதையை ஆரம்பிச்சிருக்கலாம். மொத்தத்தில் ஜாலியான ஃபன் ரைடு இந்த ப்ரோமேன்ஸ். நல்ல காமெடி பொழுதுபோக்கு படத்தை விரும்புகிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்து ரசிக்கலாம்.